அக்க பாருங்க ஊக்கப்புங்க. ஐயோ ஐயோ, நம்ம பார்த்தீங்கன்னா ராடன் ரீலை பயன்படுத்தி ஒரு 1 கிலோ அளவுள்ள ஒரு மீனை பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணிட்டு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. காமிக்கிறேன் பாருங்கள், இன்றைக்கி தரமான சம்பவம். நம்ம ராடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் பாருங்கள், இதான் நம்ம ராடு. நம்ம ராடு ரீலு நம்ம பிடிச்ச மீனை பார்க்குறீங்களா, கொஞ்சம் சைஸை நல்லா ஒரு தரமான சம்பவம். கருப்பாக கருவண்டு மாரி கிடக்காம பாருங்க ஆளுப்பாயா. இந்த பார்த்தீங்களா, நல்லா ஒரு 1 கிலோ அளவுள்ள ஒரு நல்ல சைஸான ஒரு விரால் மீன். தெரியுங்களா இருங்க உங்களுக்கு, ஆள் நெளிவானே, நெளிகிறான் பாருங்க, தெரியுறானா ஆள். அந்த கருப்பாக கிடக்கு பாருங்க உருவம், எல்லாம் முரட்டு. நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ராக் பாருங்கள் இதுதான். ஏன்னா நிறைய பேர் வந்து கண்ணமான ஃப்ராக்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் நமக்கு பிடிச்ச ஃப்ராக்கு இவன் தான், இந்த ரெட் குயின் தான், செல்லக்குட்டி தான். நம்ம தலைவனை பார்த்தீங்கன்னா அங்கே அட்டிச்சு தம்சம் பண்ணிகிட்ருக்காரு. என்ன ப்ரோ, எதாவது மீன் வந்ததுங்களா? நோங்களா? ரொம்ப நேரமாக போட்டுட்ருக்காப்புல. இந்த ஆற்றுல தான் இன்றைக்கி நாங்கள் ஒரு சிறப்பான சம்பவம் செஞ்சிட்ருக்கோம். கையில் ரொம்ப டயர்டாகிடுச்சிங்க, செம்ம டயர்டாகிடுச்சு. தலைவா ஏதாவது ஒன்று போடுங்க, ஒரு மீனை ஒரே ஒரு தட்டு தட்டுங்க. அவர் எப்படி தூக்கி போட்டுட்டு பொறுமையாக அப்படியே ரிட்ரீவ் பண்ணுறாரு பாருங்க. அப்படியே பொறுமையாக நம்ம சுற்றிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தாமரை இருக்குல்ல, இந்த தாமரை ஓரத்தில் உள்ள விரால் மீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஹா ஏதோ நமக்கு ஒரு ஏரை சூப்பர் ஏரை வருதுன்னு நினச்சிட்டு பட்டார்னு அப்படியே பிடிக்கிறது தான். மிஸ் ஆகிட்டா பாருங்கள். நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பல்காக வந்து ஒரு மீனை வர்றதை பார்த்துட்டு ராடன் ரீலாம் நல்லா சுற்றிட்டுருக்காப்புல. இன்றைக்கி மாட்டுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு சாக் பாட்டு. என்னாச்சியா? அட்டாடாடாடாடா ஏங்க, நல்ல முரட்டு சைஸான ஒரு மீன் ஊக்கா பாய்ச்சிங்க. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டுங்க. அப்போது பாருங்க ஃப்ராக் என்ன வேகத்தில் தட்டுமா. சின்ன பையனாட்டுக்கா, சின்ன சைஸ் மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அந்த நம்ம ஃப்ராகோட அந்த ஸ்பின்னர் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்பின்னரை மட்டும்தான் பிடிக்கும். நம்ம அப்படி பிடிக்கும் போது என்ன செய்யணும்னா, நமக்கு மீன் வந்து ஸ்பின்னர் பிடிச்சி உள்ளே போகும்போது நம்ம படான்னு வெட்டும் போது மீன் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடும். அதனால் வந்து ஸ்பின்னர் வந்து நல்லா ஃப்ராகை முழுகினதுக்கப்புறம் உள்ளே போக விட்டு ஒரு டக்குன்னு ஒரு கிக்கை போடுங்க, வேலை முடிஞ்சு. அந்த எவ்வளோ பெரிய மீனாக இருந்தால் சரி தான், டக்குன்னு மாட்டிக்கும். சில மீன் சின்ன சைஸ் மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னரை பிடிச்சிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது நம்ம பெரிய மீன் எதை பிடிச்சி நினச்சிட்டு படான்னு இழுப்போம். அந்த மாதிரி இழுக்கக்கூடாது. நம்ம ஃப்ரெண்டை பாருங்கள், தம்சம் பண்ணிகிட்ருக்காரு தலைவர். அட்டி செம்ம பொலின்னு பொழிச்சிட்ருக்காரு. மீனும் ஒன்று பிடிச்சி வந்து பார்க்குறேன், ஆனால் அடித்து ஸ்ட்ரைக் ஆகி மிஸ் ஆகிடுச்சு. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ராடன் ரீலை பயன்படுத்தி தான் நாங்கள் மீன் எப்பயுமே வந்து விரால் மீன் பிடிக்கிறதுக்கு வருவோம். வீடியோ பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. காலையில் யாரெல்லாம் விரால் மீன் பிடிக்க போகிறீங்கன்னு கொஞ்சம் அப்படியே எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். லொக்கேஷன் எதாக இருந்தால் சொல்லுங்கள். நம்ம சிதம்பரம் சரௌண்டிங்கில் எங்கே லொக்கேஷன் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து விரால் மீன் பிடிக்கிறதுக்கு உங்கள் ஏரியாவுக்கு கண்டிப்பாக வரேன். டாட்டா, see you. இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்கள். பாய்.